ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் KSB வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும், எந்த தேதிக்கு ஓப்பன் ஆகும், நம்மளாம் CA அப்ளை பண்ண முடியல, நம்மளுக்கெல்லாம் காசு எப்போ கிடைக்கும் போன வருஷம் பண்ணதுக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கடுத்து இந்த டிசபிலிட்டி பென்ஷனுக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது சார், இதை பற்றி கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த KSB பற்றின தகவலை அனைத்து முன்னாள் இராணுவ வீரருக்கும் பகிருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக KSB வெப்சைட் முடங்கியிருந்தது. சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட் ஒரு சில விஷயத்தினால KSB வெப்சைட் அவங்க அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றின லெட்டரும் கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு கேள்வியாக இருக்குன்னா, எப்போ சார் ஓப்பன் ஆகும் இந்த KSB, நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கான விடை கிடச்சிருக்கு. இது செப்டம்பர் 20ஆம் தேதி ப்ராப்பராக KSB வெப்சைட் திரும்பவும் செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 20 தொடங்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்கவங்கள்ட்ட நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட அப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே உடனே எனக்கு அப்ளை பண்ணுங்கள் சார், எனக்கு அப்ளை பண்ணுங்கள், முதல்ல யாரும் டாக்குமெண்ட் அனுப்ப வேணாம். ஏன்னா அந்த வெப்சைட் சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணியிருக்கதால அதில் என்ன ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியாது. வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைட் ஃபங்க்ஷனிங் ஸ்மூத்தாக இருக்கா, ரஷ்ஷாக இருக்கா, சர்வர் எப்படி இருக்குது தெரியாது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பத்திரமா உங்கள்கிட்ட வச்சு வெயிட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் நீங்கள் எல்லோரும் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம மொபைலில் ஹேங் ஆயிடுது. நாங்கள் சொல்லும்போது அதை அனுப்புங்க, அவசரப்பட வேணாம். நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுருங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் டைம் கொடுப்போம். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகி எவ்வளவு செய்ய முடியும், ஏன்னா சர்வர் எப்படி இருக்குது, நம்ம அப்லோட் பண்ணாலும் அப்லோட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியாது. உங்கள் டாக்குமெண்ட் மட்டும் உங்கள்கிட்ட வச்சுருங்க அப்படிங்கிறதான் கேட்டுக்கிறோம். குறிப்பாக அதில் நீங்கள் டாக்குமெண்ட்டில் பார்க்க வேண்டியது வருஷம், எந்த அகாடமிக் இயர் போட்டிருக்கிறது கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. மார்க் ஷீட்டில் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கா, ப்ரமோஷன் அப்படிங்கிற வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குழந்தைங்களோட பேர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. செப்டம்பர் 20க்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை, இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. செப்டம்பர் 20க்கு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வருஷம் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்து சொல்லிடுவோம். அவங்களுக்கு பணம் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது வெறும் சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸ் மட்டும் கிடையாது. இந்த டியூரேஷனில் குழந்தைங்களுக்கு ஏதாவது மேரேஜ் வச்சுருக்கலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு KSBக்கு அப்ளை பண்ணுற அந்த பெண்டிங் இருந்திருக்கலாம். இவர்கள் எல்லாருமே இந்த KSB ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் புட்டப் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப நாளுக்கான அப்டேட். அது வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லிடுவோம். அதில் என்னென்ன சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கிறது வெப்சைட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு KSB வெப்சைட் செப்டம்பர் 20ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்கம் டேக்ஸ். டேக்ஸை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டாச்சு, நிறையா பண்ணியாச்சு. இந்த இன்கம் டேக்ஸில் எக்ஸ் ஆர்மியில் நாங்கள் டிசபிள்டு பென்ஷன் வாங்குகிறோம் சார். அதாவது சர்வீஸ் பென்ஷன் தனியாக வாங்குகிறோம், டிசபிள்டு பென்ஷன் தனியாக வாங்குகிறோம். இந்த டிசபிள்டு பென்ஷனுக்கு எங்களுக்கு டேக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, குரூப்பில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த லெட்டர் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு டிசபிள்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிசபிள்டு பென்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் 10(14) அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி உங்களுக்கு அந்த பணம் எக்ஸம்ஷன்ஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் டிசபிள்டாக இருக்கிறதால அது கொடுக்கக்கூடிய பணம். அதனால் டிசபிள்டு பென்ஷனுக்கு செக்ஷன் 10(14) எக்ஸம்ட் பண்ணிக்கலாம். இதுக்கான லெட்டர் அத்தாரிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் சர்வீஸ் பர்சனுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும். டிசபிள்டாக பென்ஷன் வாங்குறதுக்கு அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட தேவை கிடையாது. சரியா சார்? இது நம்ம சின்ன ஒரு அப்டேட்டுக்காக சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு 15 செப்டம்பருக்குள்ளே யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டு 15 செப்டம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீ ஆகும். நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆப்ஷன் அவைலபிள் ஆகும். லேட் ஃபீயும் நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும், 5000 வரைக்கும். அதுக்கடுத்து நியூ டேக்ஸ் ரெஸ்யூமில் தான் ஃபைல் பண்ண முடியும், ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூமில் ஃபைல் பண்ண முடியாது. அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபரில் யாராவது இன்னும் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்க, எனக்கு தெரியல சார் இன்கம் டேக்ஸ் நான் ஏன் ஃபைல் பண்ணணும், என்னை யார் கேட்க போகிறா அப்படிலாம் எதுவுமே நினச்சிக்காதீங்க. நாளைக்கு நோட்டீஸ் வந்தால் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. அதனால் ஒவ்வொரு வருடமும் உங்களோட இன்கம் டேக்ஸை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. 0 இன்கம் டேக்ஸ்னாலும் நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. டேக்ஸ் தான் ஜீரோவே தவிர உங்களோட வருமானம் ஜீரோ கிடையாது.
ஒரு ஆர்மி பர்சன் பென்ஷன் வரும்போது மினிமம் அவருக்கு வந்து பென்ஷன் அப்படிங்கிற ரூபத்தில் 30,000 ரூபாய் வச்சாலும் அதுவே கிட்டத்தட்ட ஒரு 3,60,000 ரூபாய் வந்துடும். இதுக்கப்புறம் அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேலை பார்ப்பார். அப்போ அவரோட பென்ஷன் வந்து மினிமம் டேக்ஸ் லிமிட்டை தாண்டி கண்டிப்பாக அவருக்கு வந்திருக்கும் இன்கம் டேக்ஸ் லிமிட்டு. அதனால் அவர் இன்கம் டேக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அவருக்கு நல்லாயிருக்கும். யாருக்காவது அப்படி பண்ணணும் தேவைப்பட்டால் நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இன்கம் டேக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ராப்பர் ஆடிட் த்ரூ. அதனால் யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணால் தான் உங்களுக்கு லேட் ஃபீ 1000 ரூபாய் வரும். 5 லட்ச ரூபாய்க்கு குறைச்சிருந்தா 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா லேட் ஃபீ 5000 ரூபாய் வரைக்கும் வரும். நீங்கள் உங்களுக்கு டேக்ஸ் ஜீரோவாக இருந்தாலும் லேட் ஃபீ நீங்கள் கட்டி தான் அந்த வருஷத்துக்கான வருமான வரியை நீங்கள் தாக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் தெரியாமல் மியூச்சுவல் ஃபண்டு, கிரிப்டோ, ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் விட்டிங்கன்னா பின்னால் அதாவது 24 மாதம் கழித்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வரும். அந்த வருஷத்துக்கு நீங்கள் ஏன் ஃபைல் பண்ணலன்னு சொல்லி. அதனால் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட கணக்கு வழக்கை உங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து சமர்ப்பித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த கேஎஸ்பி வெப்சைட் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆயிரும். யாரெல்லாம் சிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கவங்களோட டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் இந்த வருஷத்துக்கான டேட்டா மட்டும் அனுப்பிச்சா போதும். மார்க் ஷீட்டும் போனஃபைடும். இல்லை புதுசாக நான் பண்ணுறேன் சார் அப்படிங்கிறவங்க நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போட்டுருவோம். அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 20க்கு அப்புறம் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.